அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்தை வெல்வோம் என்கிற இந்த தொடரினுடைய கடைசி பதிவில் அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற இந்த வகையில் மனிதர்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த வகையில் உள்ளம் சார்ந்த எல்லா பிரச்சனைக்கும் அல்லாஹ் நமக்கு தீர்வு வழங்கியிருக்கிறான் அப்படிங்கிற செய்தியும் நம்ம சொல்லியிருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்தினுடைய பதிவில் உள்ளத்தை வெல்வதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உள்ளத்தை வெல்வோம் அப்படிங்கிற இந்த தலைப்பை நம்ம கொஞ்சம் சரியாக புரிஞ்சுக்கணும். இந்த தலைப்பு ஒரு கேள்வியை கூட எழுப்பும். உள்ளத்தை வெல்வோம் அப்படின்னா நம்ம என்ன உள்ளத்தோட சண்டை போடுறோமா, உள்ளத்தோட போட்டி போடுறோமா? ஏன்னா சண்டை போடுற மனப்பான்மையும் ஒரு போட்டி மனப்பான்மையும் இருந்தால் தான் வெற்றி தோல்விங்கிறது முடிவு செய்யப்படும். அப்போது நான் உள்ளத்தை வெல்லணும் அப்படின்னா உள்ளத்தோடு நான் என்ன போராடுறேனா, சண்டை போடுறேனா, போட்டி போடுறானா அப்படிங்கிற கேள்வி வரும். உண்மையிலேயே உலகத்தில் இருக்கிற எல்லா நபர்களுமே உள்ளத்தோட போராடிக்கிட்டே தான் இருக்கும், போட்டி போட்டுக்கிட்டே இருக்கும், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும். அவர் ஏழையாக இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும், அறிவாளியாக இருந்தாலும், புத்திசாலியாக இருந்தாலும், எந்த விதிவிலக்கும் இல்லாமல் எல்லாருமே உள்ளத்தோட போராடிக்கிட்டே இருக்கோம். தினமும் சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நம்முடைய உள்ளத்தோட நம்ம சண்டை போட்டுட்டு தான் இருக்கோம். சாதாரணமாக ஒரு கடைக்கு போய் பொருளை வாங்குகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி 2 பொருள் வைக்கப்பட்டா இந்த 2ல் எது சிறந்தது அப்படின்னு முடிவு செய்கிறதுக்குள்ளே நம்முடைய மனசே இதை வாங்குன்னு சொல்லும், நம்முடைய மனசை இது வேணாம் அதை வாங்குன்னு சொல்லும். சில நேரங்களில் நம்ம ஒரு விஷயத்தை முடிவு பண்ணி நம்முடைய உள்ளம் இதை செய், இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும். சில நேரத்தில் நம்முடைய உள்ளமே இதை ஏன் செய்கிற, நம்ம இப்படிலாம் யோசித்தோமா, இது தப்பாச்சே அப்படின்னு சொல்லும். ஒரு விஷயத்தை பண்ணுன்னு சொல்லும்போது அதை பண்ணுறதுக்கான நியாயங்களை நம்முடைய உள்ளம் நமக்கு சொல்லும். ஒரு விஷயத்தை பண்ணாதன்னு சொல்லும்போதும் அந்த விஷயத்தை பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான நியாயங்களையும் சொல்லும். ஒரே விஷயத்தை பண்ண சொல்லும்போதும் அதுக்கான பதில் உள்ளத்துக்கிட்ட இருக்குது, அதே விஷயத்தை பண்ணாதன்னு சொல்லும்போதும் அதற்கான பதில் உள்ளத்துக்கிட்டே இருக்குது. அப்போது நம்ம உள்ளத்தோட ஒவ்வொரு நாளும் நம்ம முரண்பட்டுக்கிட்டே இருக்கோம், போராடிக்கிட்டே இருக்கோம், சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். இதை பண்ணுறதா அதை பண்ணுறதா அப்படிங்கிற ஒரு பெரிய முரண்பாடு நம்முடைய உள்ளத்தில் எப்போவும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இது எல்லா மனிதர்களுக்குமே ஏற்படுகிற ஒன்று. முஸ்லீம்களுக்கும் இது மாதிரி ஏற்படும். எல்லா மனிதர்களுக்கும் ஏற்படுவதை போல முஸ்லீம்களுக்கும் ஏற்படும். ஆனால் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இந்த உளப்போராட்டம் அப்படிங்கிறது 2 மடங்காக இருக்கிறது. மற்ற சமுதாய மக்களுக்கு இருப்பதை விட முஸ்லீம்கள் 2 மடங்கு அவங்க உள்ளத்தோட போராடிக்கிட்டே இருக்காங்க. நம்ம பல உதாரணங்களை இதுக்கு சொல்ல முடியும். ஒருத்தர் தன்னுடைய மகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஒரு மாற்று மத சகோதரராக இருந்தால் அவங்க என்ன நினைப்பாங்க, நம்முடைய மகளுக்கு நல்ல சம்பாதிக்கிற, நல்ல குடும்பத்தை கவனிச்சிக்கிற பொறுப்புள்ள ஒரு பையனை பார்க்கணும் அப்படின்னு தான் மாற்று மதத்தில் இருக்கிற எல்லாரும் நினைப்பாங்க. ஆனால் ஒரு முஸ்லீம் அப்படிங்கிற அளவுகோலில் இருந்து நம்ம யோசிக்கும்போது நம்முடைய மகளை இன்னொரு நபருக்கு திருமணம் பண்ணி கொடுக்க போகிறோம். அவர் மற்ற சமூகங்கள் பார்க்குற மாதிரியே நல்ல தன்மையானவராகவும் இருக்கணும், நல்ல மகளை பார்த்துக்கணும், பொறுப்பாளியாகவும் இருக்கணும். அதோடு சேர்த்து நம்முடைய உள்ளத்தில் என்ன வரும், அவர் தொழுகையாளியாக இருக்கணும், அவர் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய நபராக இருக்கணும், இஸ்லாம் தடுத்திருக்கிற காரியங்களை செய்யாத ஆளாக இருக்கணும். இப்படின்னு மற்ற சமுதாய மக்கள் அவங்களுக்கு உள்ளத்தில் ஏற்படுகிற குழப்பங்களை விட, கவலைகளை விட நமக்கு உள்ளம் சார்ந்து பல போராட்டங்கள் ஏற்படும். ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம பல வருஷங்கள் வெளிநாட்டில் வேலை செஞ்சு அங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு செட்டில்மெண்ட் அமௌண்ட்டோட ஊருக்கு வந்து அமைதியாக மனைவியோட பிள்ளைகளோட இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த நேரத்தில் ஒரு இஸ்லாம் அல்லாத ஒரு நபராக இருந்தால் அந்த பொருளாதாரத்தை எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பெரும்பாலானவர்கள் அந்த பொருளாதாரத்தை பேங்க்கில் போட்டு அதன் மூலமாக வருகிற வட்டியை பயன்படுத்தி அவங்களுடைய வாழ்க்கையை கழிப்பாங்க. இந்த முடிவு ரொம்ப ஈஸியாக மற்ற நபர்கள் எடுத்துருவாங்க. ஆனால் இதே நிலையில் ஒரு முஸ்லீமை நீங்கள் வச்சு பார்த்தா, பல வருஷம் வெளிநாட்டிலேருந்து வேலை பார்த்துட்டோம், இப்போது ஊரில் வந்து மனைவி பிள்ளைகளோடு இருக்கோம். இந்த செட்டில்மெண்ட் அமௌண்ட்டை வச்சு லேண்டு வாங்கலாமா, நகை வாங்கலாமா,
இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு மற்ற சமுதாய மக்கள் யோசிப்பதைப் போலவே முஸ்லீம்களும் யோசிப்போம். ஆனால் வட்டியில் நம்ம வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்ளலாம், பேங்க்கில் போட்டு அதில் வர வட்டியை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத மாற்று மத சகோதரர்கள் யோசிக்கும் போது அவங்களுக்கு ஒரு பெரிய கவலையோ உறுத்தலோ ஏற்படாது. ஏன்னா அவர்களுடைய மார்க்கம் அவங்களுக்கு அதை சொல்லலை. ஆனால் நம்முடைய மார்க்கம் நமக்கு அதை தடுத்திருக்கிறதுனால எப்படி வட்டியில் போடுறது, நம்ம வட்டியில் போட்டால் அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவானே, பல வருஷம் ஃபாரினில் இருந்தோம், கஷ்டப்பட்டோம், குடும்பத்துக்காக உழைச்சோம், இப்படி ஹஜ்ஜி பண்ணி உம்ரா பண்ணி சேர்த்த நன்மையெல்லாம் கடைசி காலத்தில் வட்டியில் போட்டு விட்டுறதா அப்படின்னு நம்முடைய உள்ளம், அதுதான் சேஃப்டியான வழின்னு தெரிஞ்சாலும் அதை பண்ணாத அப்படின்னு நம்முடைய உள்ளம் சொல்லும். நம்ம வட்டியில் இன்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம லேண்டிலே போடுறோன்னு வைங்களேன், நம்மளோட சேர்ந்து பல நண்பர்கள் வட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் டெவலப் பண்ணிட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க, வளர்ந்துட்டாங்க. நம்ம அல்லாவுக்கு பயந்து வட்டி வாங்கக்கூடாது அப்படிங்கிற முடிவில் நேர்மையாக வியாபாரம் பண்ணுறோம். ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தா நம்முடைய நண்பர்கள் வட்டி வாங்கி உயர்ந்துட்டாங்க, நம்ம அதே நிலைமையில் இருக்கோம். இப்போ மூமினா நம்முடைய உள்ளம் என்ன நடக்க யோசிச்சு பாருங்க. சரி, அல்லாவுக்காக வட்டி வாங்கக்கூடாதுன்னு நான் இருந்தேனே, ஆனால் அல்லாவுக்காக வட்டி வாங்கக்கூடாதுன்னு இருந்து நான் இன்னைக்கு என்னட்ட பொருளாதாரம் இல்லாமல் போயிடுச்சே, பொருளாதாரத்தில் நலிவடைஞ்சவனாக இருக்கனே அப்படிங்கிற ஒரு கவலை ஏற்படும் தானே. ஆனால் அந்த கவலைகளுக்கெல்லாம் சேர்த்து அல்லாஹ் கூலி கொடுப்பான் அப்படிங்கிறதும் வேற. நாம் வட்டி வாங்கி எத்தனை அடுக்குமாடி வீடுகளை கட்டினாலும் அதை அல்லாஹ் அழிச்சிருவாங்கிறதும் வேற. ஏன்னா அல்லாஹ் என்ன சொல்கிறான், எம்ஹக்குல்லாஹு ரிபா, அல்லாஹ் வட்டியை அழிக்கிறான். அப்போ நம்ம வட்டி வாங்கி எவ்வளவு பொருளாதாரத்தை சேர்த்தாலும் அல்லாஹ் அழிச்சிருவான். நம்ம வட்டி வாங்காமல் எவ்வளவு சிரமப்பட்டாலும் அதற்கான கூலி அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக கொடுத்துருவான். ஆனால் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் ஒரு மூமீன் அப்படிங்கிற இடத்துல இருந்து இதை யோசிக்கும்போது, வட்டி வாங்கியிருந்தா நானும் என்னுடைய பிஸ்னஸை முன்னேற்றி இருக்க முடியும், வட்டி வாங்காததுனால நான் நஷ்டமாயிட்டேனேங்கிற கவலை வரதானே செய்யும். இன்னும் சொல்ல போனால், வட்டி வாங்கி பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை சேர்த்தவங்க நம்முடைய வீட்டுக்கு வந்து நான் ஹஜ்ஜுக்கு போகிறேன் இல்லை உம்ராவுக்கு போகிறேன் துவா செய்யுங்க அப்படின்னாங்கன்னா இன்னும் நம்முடைய உள்ள எவ்வளவு போராட்டத்துக்கு உள்ளாகும். வட்டி வாங்கி சம்பாதிச்சார், அவர்லாம் ஹஜ்ஜி உம்ராவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிருக்கு, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு நம்ம கவலைப்படுவோம். இப்படி முஸ்லீமாக இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகும்போது அல்லாஹ் சொன்ன வசனங்களை, அல்லாஹ் சொன்ன குர்ஆனுடைய வார்த்தைகளை என்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடிக்கணும், அப்படி கடைபிடிப்பதன் மூலமாகவே நான் சொர்க்கம் போகணும் அப்படி நினைக்கக்கூடிய மக்களுக்கு 2 மடங்கு உள போராட்டம் இருக்கத்தான் செய்யும். மற்ற நபர்களுக்கு அந்த உள போராட்டங்கள் இருக்காது. சாதாரணமாக எல்லா மனிதர்களுக்கும் இருப்பதை போல இருக்குமே தவிர 2 மடங்கு உள போராட்டம் யார் அல்லாஹ்வுடைய வசனங்களை உறுதியாக கடைபிடிச்சு நான் சொர்க்கம் போவேன் அப்படின்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க தான் அதிகமாக கவலைப்படக்கூடிய நபராக, அவங்க தான் அதிகமாக சிரமப்படக்கூடிய நபராக இருக்கிற நிலையை நம்ம பார்க்க முடியுது. இப்படி உள்ளம் சார்ந்து மூமீன்கள் அதிகமாக கவலைப்படுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியுது. இது பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். இப்படி உள்ளத்தோடு போராடுறமே, அல்லாஹ் சொன்னபடி தான் வாழுவேன், எனக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, வட்டியின் பக்கம் போக மாட்டேன், எனக்கு என்னுடைய குடும்பத்தார் என்னை ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல, அல்லாஹ் சொன்ன மாதிரி மகர் கொடுத்து தான் திருமணம் பண்ணுவேன் இப்படின்னு யார் அல்லாஹ்வுடைய வசனத்தை கடைபிடிக்கிறதுல உறுதியாக இருக்காங்களோ அவங்களுக்கு உள்ள போராட்டம் அதிகமாக ஏற்படும். அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், உள்ளத்தில் எனக்கு எவ்வளோ கவலை வருது, இப்படி அல்லாஹ்வுக்காக தொழுது நோன்பு வச்சு நான் நஷ்டமாயிட்டனே, அல்லாஹ் என்னை காப்பாற்றலேன்னு சில நேரங்களில் சைத்தான் நம்முடைய உள்ளத்தில் சிந்தனையை போடும்போது இந்த ஒரு செய்தியை நீங்கள் நினச்சி பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், அல் முஜாஹிது மன் ஜாஹத நஃப்ஸஹு, யார் உள்ளத்தோடு போராடி வெற்றி பெறுகிறாரோ அவர்தான் முஜாஹித், அவர்தான் வெற்றியாளர் அப்படிங்கிறாங்க. அப்போது அல்லாஹ்வுக்காக இறை மார்க்கத்துக்காக சண்டை போட்டு கொல்லப்படுபவருக்கு அல்லாஹ்வா பயன்படுத்துகிற அதே முஜாஹித், ஜிஹாதி என்கிற வார்த்தையை உள்ளத்தை கட்டுப்படுத்தி ஷைத்தான் எவ்வளவு தவறான எண்ணத்தை போட்டாலும் நான் கவலைப்பட மாட்டேன், என் அல்லாஹ்வுக்காக நான் உறுதியாக நிற்பேன் அப்படின்னு ஒரு மூமின் உறுதியாக நிற்பாரையானால் உள்ளத்தை கட்டுப்படுத்தின அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு செய்தியை சொல்லுது. உலகத்தில் நீங்கள் எடுத்து பாருங்களேன், உலகத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான அளவுகோல் சொல்லுவாங்க. நம்ம உள்ளம் சொல்வதை கேட்டால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்குது. ஏன்னா நமக்கே பல குழப்பங்கள் வருது தானே. நம்ம வாழ்க்கையில்
இந்த பொருளை வாங்குறதா அந்த பொருளை வாங்குறதா, இந்த முடிவு எடுக்கிறதா அந்த முடிவு எடுக்கிறதா அப்படின்னு குழப்பங்கள் ஏற்படுது. அந்த குழப்பங்கள் ஏன் ஏற்படுது? அந்த முடிவுகளில் எந்த முடிவு எனக்கு மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாததுனால எனக்கு குழப்பம் ஏற்படுது. எனக்கு எது மகிழ்ச்சியை தரும் தெரிஞ்சிருந்தா அதை நம்ம சரியாக தேர்ந்தெடுத்துருவோம், குழம்ப மாட்டோம். அப்போது எந்த முடிவுக்கு பின்னாடி என் மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு மகிழ்ச்சியை பிரதானப்படுத்தி நம்முடைய உள போராட்டம் அமைவதனால பொதுவாக சொல்லப்படுகிற இந்த கருத்து, உள்ளம் சொல்வதை கேட்டால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படிங்கிற கருத்து தவறுன்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். உள்ளம் சொல்லுவதை கேட்டால் நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. உள்ளத்தை கட்டுப்படுத்த தெரிந்தவர் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். என்னுடைய உள்ளம் சொல்வதை கேட்க மாட்டேன். என்னுடைய மார்க்கம் என்ன சொன்னுச்சோ அதுபடி என்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்தி வாழ்வேன் அப்படின்னு ஒருத்தர் உள்ளத்தை கட்டுப்படுத்துகிற வழியை கற்றுக்கிட்டார்னா அவர் மகிழ்ச்சியாக இருப்பார், இம்மையிலையும் மறுமையிலையும். அப்போது இந்த செய்தி, உள்ளத்தை கட்டுப்படுத்துபவர், உள்ளத்தை வெல்பவர், அவர்தான் சிறந்தவர், அவர்தான் முஜாஹித் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லுது. அது மாதிரி உள்ளம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் நமக்கு திருமறை குரானில் சொல்லி காட்டுகிறான். இல்லா மன் அத்தா அல்லாஹு பி கல்பிம் சலீம், தூய உள்ளத்துடன் அல்லாவிடம் வருபவரே வெற்றி பெற்றவர். நாளைக்கு மறுமையில் நம்ம வெற்றி பெறுவதாக இருந்தால் உள்ளம் பரிசுத்தமானவர்களாக, உள்ளத்தில் எந்த சிக்கலும் இல்லாதவர்களாக அல்லாவை சந்திக்கும் போது தான் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போது உள்ளத்தை கட்டுப்படுத்துவது, உள்ளத்தை வெல்வது, அதுதான் மகிழ்ச்சிக்கான வழி. உள்ளம் சொல்லுவதை கேட்பது மகிழ்ச்சிக்கான வழி கிடையாது. ஒரு மூமீனாக இருந்தால் நமக்கு பல விதங்களில் உள்ள போராட்டம் ஏற்படும். நமக்கு பொருளாதார நஷ்டம் ஏற்படும் போது, ஒரு மௌத்து ஏற்படும் போது, இப்படி பல சிரமங்களை, கவலைகளை, துக்கங்களை சந்திக்கும் போது ஏற்படும். அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு அல்லாவுக்காக நான் நிற்பேன், என்னுடைய உள்ளம் சொல்கிற மாதிரி நான் புலம்ப மாட்டேன், என்னுடைய உள்ளம் சொல்கிற மாதிரி நான் வட்டி வாங்க மாட்டேன், என்னுடைய உள்ளம் சொல்கிற மாதிரி நான் வரதட்சணை வாங்க மாட்டேன் அப்படின்னு யார் உள்ளத்தை கட்டுப்படுத்துகிறாரோ அவர் சிறந்தவர், அவர் ஜிஹாதி அப்படிங்கிற செய்தியை மனசில் ஆழமாக பதிய வச்சு உள்ளத்தை வெல்வதன் மூலமாகத்தான் நாளைக்கு நம்ம அல்லாஹ்கிட்ட தூய்மையான உள்ளத்தோடு மறுமையில் அல்லாவை சந்திக்கக்கூடிய நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த தொடரினுடைய அடுத்தடுத்த செய்திகளை நம்ம பார்ப்போம். நீங்களும் உங்களுடைய ஆதரவுகளை தொடர்ந்து கொடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.